மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. மீனு மீனே மீனு மீனே. ஐயோ மீன்கார போயிட்டானே. சத்தம் கேட்டு வெளியே வர்றதுக்குள்ள தள்ளிட்டு போயிட்டாருமா. இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப மீன்காரன்னு போயாச்சு. இப்ப என்ன செய்ய? காய்கறி போட்டு குழம்பு வச்சா சின்னவனுக்கு தொண்டைக்குள்ள இறங்கவும் செய்யாதுமா. இல்லனாலே இப்பெல்லாம் காலையில சாப்பிடவும் மாட்டீங்க. ஏதோ மதியத்துல தான் கொஞ்சம் சாப்பிடுறான். செய்யற வேலைக்கு ஒழுங்கா திங்க மாட்டீங்க. கறி மீன்டா மட்டும்தான் அவனுக்கு தொண்டையில இறங்கு. காய்கறி எல்லாம் செஞ்சு போட்டா என்னத்துக்கு கத்திரிக்காய் செஞ்ச, என்னத்துக்கு இன்னைக்கு முருங்கைக்காய் செஞ்சேன்னு வேண்டாம்னு சொல்லிடுவான். சரி இன்னைக்கு மீன் வாங்கி குழம்பு வைப்போம்னு பார்த்தா மீன்காரன்னு போயாச்சு. இப்ப என்ன செய்வேன் நானு? பாட்டி மீன் வேணுமா? யாருமா அது? புது மீன்காரியா? என்ன பாட்டி என்ன பார்த்தா உங்களுக்கு மீன்காரி மாதிரி இருக்கா? அட நீயாக்கு மீன் வேணுமான்னு கேட்கவும் ஏதோ மீன்காரி தான் புதுசா ஊருக்கு வந்திருக்கா போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். நீயா? நீ எதுக்கு வந்திருக்க? எனக்கு கருவேப்பிலை வேண்டும், கொத்தமல்லி வேணும்னு வருவியே. இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நான் ஒண்ணும் வாங்க வரல, குடுக்க வந்திருக்கேன். குடுக்க வந்திருக்கியா? அதிசயமாவில இருக்கு. நீ ஒண்ணு குடுக்க மாட்டியே. எப்ப பார்த்தாலும் அது வேண்டும் இது வேண்டும்னு வாங்கத்தானே வருவே. ஆமா, இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு குடுக்க வந்திருக்கேன். பாத்தி அப்படியே எனக்கு குடுக்க வந்திருக்க? இங்க பாருங்க என் கையில என்னன்னு. மீன் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். மீனா? ஐயோ இப்பதான் மீன்கார போயிட்டா. இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறது என்ன பண்ணுவனோன்னு நினைச்சேன். மீன் கொண்டாந்துருக்க. உனக்கு எங்க இருந்து மீன்? வேற எங்க இருந்து? மீன்காரர் கிட்ட இருந்து தான் வாங்கினேன். எங்க வீட்ல மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கினது. சரி உங்களுக்கு தான் மீன் கிடைக்கலையே. பாவம் வயசான காலத்துல இதுக்கப்புறம் நீங்க என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு தான் உங்களுக்கு மீன் கொடுப்போம்னு கொண்டு வந்தேன். வா வீட்டுக்கு வாங்கணும்னு சொல்றேன். அப்புறம் எனக்கு மீன் கொடுத்துட்டு போயிட்டேன்டா உன் அம்மாக்காரி உன்னை பிடிச்சி திட்ட போறா. அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க. நான் போய் வாங்குறதுக்குள்ள மீன் தீந்து போச்சுன்னு சொல்லிடுவேன். இந்தாங்க, நீங்க தானே உங்க பேரனுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க. இந்த மீனை வச்சு மீன் குழம்பு வச்சு கொடுங்க. அட பரவாயில்லைங்க, நீ நல்ல பிள்ளையா தான் இருக்க. நான் கூட நீ தினத்துக்கு வீட்டுக்கு வந்து கருவேப்பிலை கொடுங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொடுங்க, கொஞ்சோண்டு காப்பி பொடி கொடுங்கன்னு கேட்கையில இந்த பிள்ளை ஓசியிலேயே எல்லாத்தையும் வாங்கிட்டு போகுதேன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேனேம்மா. பாட்டி இங்க பாருங்க, நான்லாம் ஒன்னும் அந்த மாதிரி ஓசியில வாங்குறது கிடையாது. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சமா உதவின்னு வாங்கியிருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு தான் சேர்த்து இப்ப உங்களுக்கு மீன் கொடுத்துட்டேன்ல. நான் வாங்கினதுக்கும் இப்ப கொடுத்த மீனுக்கும் எல்லாம் சரியா போச்சு. இனி உங்ககிட்ட ஓசியில எல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், பயப்படாதீங்க. அட சும்மா சொன்னம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ எதுனா வேணும்னா வந்து கேளு. இம்புட்டு மீன் கொடுத்துருக்க, உனக்கு இதுக்கப்புறம் கொடுக்காமையா? ஏதாவது வேணும்னா வந்து கேளு, நான் தாரேன். என்ன கேட்டாலும் தருவீங்களா பாட்டி? அட வீட்டுல இருக்கிறது தருவேன், வீட்டுல இல்லன்னு தர முடியாதுல்ல. வீட்டுல இருக்கிற பொருள் என்னத்தையாவது கேளு, தாரேன். அம்மா பொண்ணுக்கு என்ன வேணும்? உங்க பேரன் தான் வேணும், தருவீங்களா? என்னது பேரனா? அது இல்ல பாட்டி, உங்க பேரனை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதான் எஸ்ஐ சார் வீட்டுல இருக்காரான்னு கேட்டேன். இருக்க அப்புறம் காலங்கத்தால வீட்டுல இல்லாம எங்க இருப்பான்? ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆமா, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அது ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், அதான் அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு அப்படி என்னது தொலைச்ச? வேற என்ன, என் மனசத்தான். என்னது? அது மாட்டுல தொலைச்சிட்டேன் பாட்டி. மாட்டுலண்டா என்ன தங்கமா? பின்ன என்ன தகரமா? ஐயோ, தங்கம் விக்கிற வேலையில தங்கத்தையா தொலைச்ச? எம்பட்டு பவுனு? அது 2 பவுன் பாட்டி. 2 பவுன் மாட்டுல தொலைச்சிட்டேன். ஐயோ அடி ஆத்தி, 2 பவுனா? 2 பவுனுண்டா தங்கம் விக்கிற வேலையில 2 லட்சம் ரூபாய் ஆயிட்டே. 2 பவுன் மாட்டுல தொலைச்சு புட்டா இப்படி சிரிச்சிட்டு நிக்க. யார் சிரிக்கிறா? என்ன பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கா? நானே 2 பவுன் மாட்டுல தொலைச்சிட்டேன். வீட்டுல எங்க அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் எஸ்ஐ சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். ஐயோ சரி ஒண்ணு கவலைப்படாத, அதெல்லாம் நான் பேர சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துடுவேன். அவங்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் கொடு. சரி பாட்டி. அம்மா உங்க பேரு எங்க? இதோ இப்ப வருவேன், வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடு. பேபி உன் கூட நானும் வரேன். ஹை வந்துட்டாரு என் மனச திருடுன போலீஸ். நானும் வரேன் பேபி, என்ன கூட்டி போ. அபிமா எங்க வர? நான் ஸ்டேஷனுக்கு போறேன்டா. ஸ்டேஷனுக்கு வரியா? டி அபி, உன்னை எப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியும்? ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது, நீ இங்கே வீட்டுல விளையாடு.
அபி அதுக்காகலாம் உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியாது. அங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாது. அதான் சிம்ரன் இருக்குல்ல, சிம்ரன் கூட விளையாடு. அபிமா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். சிம்ரன் அவ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. அவளை உள்ள கூட்டிட்டு போய் எதையாவது கொடுத்து சமாதானம் பண்ண. எனக்கு ஸ்டேஷனுக்கு நேரமாகுது. சரி. அம்மா இது யாரு? ஓ அப்படியா, சரி நான் கிளம்புறேன். கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கறதுனா ஸ்டேஷன்ல தான் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வீட்ல எல்லாம் கொடுக்க கூடாது. ஸ்டேஷன்ல வந்து கொடுக்க சொல்லு. பயமா? என்ன பயம்? தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு தான் பயப்படணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, அது எனக்கு போலீஸ்காரங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய போலீஸ்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும். போலீஸ்காரங்களை பார்த்து என்ன பயம்? ஏன் போலீஸ்காரங்கன்னா மனுஷங்க தானே, மிருகம்லாம் இல்லையே. இல்ல சார், அது என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுன்னா பயமா இருக்கும்ல. ஏன் பொண்ணுங்களா இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு என்ன? இப்படியெல்லாம் பொண்ணுங்க தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறதுனாலதான் பொண்ணுங்க இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போக கூடாது, பொண்ணுங்கன்னா இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பொண்ணுங்களும் எல்லா இடத்துக்கும் போகலாம், என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதுக்கு ஆம்பளையா இருக்கணும் பொம்பளையா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. மனசுல தைரியம் இருந்தா போதும். இந்த காலத்துல ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களும் போலீஸ் மிலிட்டரின்னு எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்காங்க. நீ என்னடானா ஒரு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்ற? அது சார், அது சின்ன பிள்ளை தான் பயமா இருக்குன்னு சொல்லுதுல்ல. பாவம் போனா போகுது, நமக்கு தெரிஞ்ச பிள்ளை தான். அதுல இந்த பிள்ளை 2 பவுன் மாட்டல தோச்சிருக்கிற சின்னவனே. 2 பவுன்னு சொன்னா இப்ப தங்க விக்கிற விலையில 2 லட்சம் ரூபாய் ஆச்சு பாத்துக்க. பாவம்ல சின்னவனே, எப்படினாச்சும் கண்டுபிடிச்சு கொடுல. 2 பவுனா இருந்தாலும் சரி, 20 பவுனா இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா ஸ்டேஷன்ல தான் வந்து கொடுக்கணும். ஸ்டேஷன்ல கொடுக்கற கம்ப்ளைண்ட்க்கு மட்டும் தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன். தெரிஞ்சவங்கன்றதுக்காகலாம் ரூல்ஸை மாத்த முடியாது. எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லு சிம்ரன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அபிமா சொன்னா கேளுடா. அட சட்டி, என்னல யூனிஃபார்ம் போடாம பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்க? வேலைக்கு போறியா? இல்ல மச்சி, நாளைக்கு தீரனுக்கு பிறந்த நாள்ல, அதான் Dress என்னெல்லாமோ வாங்கணும்னு கையில இன்னைக்கு கடைக்கு போகணும்னு சொன்னான். கடைக்கு போகும்போது இவனையும் தூக்கிட்டு போக முடியாது. அதான் அப்பத்தாவையும் தீரனையும் இங்க விட்டுட்டு நானும் கையிலும் கடைக்கு போனோம் அம்மாச்சி. டி சக்தி, மதியத்துக்கு மேல தானடா போறேன்னு, காலையிலேயே போறியா? ஆமாடா மச்சான், சாயந்தரமா போய் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் தான்டா நினைச்சோம். ஆனா சாயந்தரம் ரொம்ப டிராபிக்கா இருக்கும். இவனை வேற விட்டுட்டு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இவனும் அழுவான்ல. அதான் கையால் காலையிலேயே போனா சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடலாங்கன்னு சொன்னான். நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஒரு மதியானத்துக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்டா. சர்ற சக்தி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து பொறுமையா வா. அபிமா இங்க பாரு, தீரன் வந்திருக்கான். உன் கூட விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கான். நீ என்னடானா என் கூட ஸ்டேஷன் வரேங்கிற? ஆமாண்டா அபி, மாமா உன் கூட விளையாடுறதுக்காக தான் தீரனை கூட்டிட்டு வந்தேன். நீயும் தீரனும் விளையாடுங்க என்ன? சரிடா அபி. அப்புறம் டி சக்தி, ஸ்டேஷன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ தீரன் இங்க விட்டுட்டு கொஞ்சம் என் கூட ஸ்டேஷனுக்கு வாடா. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கையிலோட வெளியே போய்க்கோ. சரிடா மச்சான், போலாம் வா. அப்பதான் நீங்களும் தீரனும் இங்க இருங்க. நான் கையில கூட்டிட்டு போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு கையில வீட்டுல விட்டுட்டு அப்புறமா உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். சரியில பேராண்டி, நீ வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் பிள்ளைய பாத்துக்கிட்டு இங்கே இருக்கேன். சரி வாடா மச்சான், நம்ம கிளம்பலாமா? போலாம்டா சக்தி. அட நீ இன்னும் போலியா? இந்தாமா பொண்ணே, அச்சா இத்தனை காலம் வீட்டுக்கு வந்து இது பேர் என்னன்னு கூட தெரியல. எம்மாடி? என்ன பாட்டி? என்னத்தை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா உன் பேர் என்ன? என்ன பாட்டி இவ்வளவு நாள் என்ன பாக்குறீங்க? என் பேர் உங்களுக்கு தெரியாதா? நான் தெரியாததுனால தானமா கேக்குறேன். தெரிஞ்சா என்னத்துக்கு கேட்க போறேன்? ஐயோ, என்ன நீங்க என் பேரை கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கீங்க? என் பேரு வள்ளி. வள்ளியா? வள்ளியோ பள்ளியோ அது சொன்னா தானே தெரியும். இத்தனை காலம் வீட்டுக்கு வந்தியா, பேர் என்னன்னு சொல்லிருக்கியா? சரி, அதான்
என்னம்மா இது, இவகிட்ட மீன் வாங்குறது தப்பா போச்சம்மா. ஒரு அரை கிலோ மீனை கொடுத்துட்டு 1000 சந்தேகம் கேட்டுக்கிட்டு கிடக்கா. இந்தாம்மா வள்ளி, இன்னும் உனக்கு என்னம்மா சந்தேகம்? இல்ல பாட்டி, அது உங்க பேரு கூட ஒரு குழந்தை இருக்கே, அந்த குழந்தை அவரோட குழந்தையா? ஏன் இப்ப அவன் குழந்தைன்னா என்ன செய்ய போற? அவரோட குழந்தையா? அப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாட்டி? இது என்னம்மா கேள்வி? கல்யாணம் ஆகாமையா குழந்தை பிறக்கு? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாட்டி, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த குழந்தையோட அம்மா எங்க பாட்டி? இவ்வளவு நாளா அவரோட பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்லையே. இங்க அருமா வள்ளி, அதெல்லாம் உனக்கு என்னதுக்கு? அவன் பொண்டாட்டியை நீ என்னதுக்கு பார்க்கணும்? இல்ல பாட்டி, இவ்வளவு நாளா உங்களை பார்க்கவே இல்லையே, அதான் கேட்டேன். அப்போ அவரோட பொண்டாட்டி அவர் கூட இல்லையா? ஏன் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல ஏம்மா வள்ளி, அவன் பொண்டாட்டி அவரை விட்டு பிரிஞ்சு போனா என்ன, இல்ல ஒரேடியா போனா உனக்கு என்னம்மா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. திரும்பியும் பொண்டாட்டி கிண்டாட்டின்னு என்கிட்ட பேசுற மாதிரி அவன்கிட்ட எதுவும் பேச வைக்காத, அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஏது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. என் பேரனை பத்தி அவன் பொண்டாட்டியை பத்தி சந்தேகம் கேட்கறத விட்டுட்டு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு. வேற ஒரு சந்தேகமும் இல்ல. இதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் வந்தா வந்து கேக்குறேன். இப்போ உங்க வேறப்பான பேரனுக்கு நல்ல உரப்பா மீன் குழம்பு வச்சு கொடுங்க, நான் வாரேன். இங்க இருமா, என்கிட்ட வெறுக்கிட்டு போற? இந்த பிள்ளைய தினமா வந்துட்டு மீனை குடுக்கேண்டிச்சு, கம்ப்ளைண்ட் குடுக்கேண்டிச்சு, கடைசியில சந்தேகம் கேட்டுட்டு என்கிட்ட வெறுக்கிட்டு போகுது. இனி என்னைக்காவது கருவேப்பிலை வேண்டும், மல்லித்தலை வேண்டும்ட்டு என்கிட்ட வரட்டு, அப்புறம் வச்சுக்கிறேன் இதுக்கு. ஹே ஜீரன் குட்டி, சிம்மா பாட்டி, இங்க போய் தீரன் என்ன அம்மா சொல்ற, அக்கா தர சொல்லடும். எட்டி நண்டு குட்டி, அதுக்கு அவனுக்கு அக்கா அண்ணன் மாமாண்டெல்லாம் சொல்ல தெரியாது. சின்ன பையன்ல, இப்பதான் 1 வயசே ஆக போகுது. அவன் அம்மான்னு தான் சொல்லுவான், அம்மா அப்பா மட்டும்தான் சொல்லுவான். மத்ததெல்லாம் இன்னும் அவனுக்கு சொல்ல தெரியாது டி. அப்ப அக்கா சொல்ல தெரியாதா? தெரியாது டி, நீ தான் சொல்லி கொடுக்கணும். நான் அக்கா அக்கான்னு கூப்பிடுன்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவன் அக்கான்னு சொல்லிடுவேன். அப்படியா? சரிங்க ஜீரக்கு, நான் அக்கா சொல்லி கொடுக்க. ஜீரா, நான் உனக்கு அக்கா. எங்க அக்கா சொல்லு. அம்மா அம்மா இல்ல, அக்கா சொல்லு. அக்கா. ஏட்டி சிம்ரனு, சின்னவங்கிட்ட கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசுனியாட்டி? பேசாம என்னடி ராசம்மா, தினத்துக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் தான் கேட்கற பாடு இல்லையே. ஐயோ, என்ன இந்த பையன் நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்ய? இல்ல இந்த பிள்ளை எதுவும் இனி திரும்பி வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ஏடி சிம்ரனு, அந்த பிள்ளைய பத்தி என்ன விவரம் தெரிஞ்சுதாட்டி? நம்ம சைல்டு கண்ணுக்கோ இல்ல இனி இப்ப அவங்க வீட்டுக்காருக்கோ அந்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்ல, எங்க இருக்கு என்ன ஏது, இனி இந்த பிள்ளையோட முடிவு தான் என்ன? இனி திரும்பி வரும், நம்ம சின்னவன் கூட சேர்ந்து வாழும்ன்ற நம்பிக்கை இருந்தா கூட சரி, சின்னவன் இப்படியே காத்து இருக்கிறதுல ஒரு நியாயம் மட்டும் சொல்லலாம். அது நானும் அதை தாண்டி ராசம்மா சொல்லிட்டு கிடக்கேன். அந்த பிள்ளை திரும்பி வந்து சின்னவன் கூட வாழமுண்டு எதனால ஒரு நம்பிக்கை இருந்தா கூட இந்த பையன் இப்படி இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த பிள்ளைய பத்தி ஒரு தகவலும் தெரியல, சைல்டு கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. சைல்டு கண்ணுனா மாப்பிள்ளை கிட்ட இந்த பிள்ளைய பத்தி பேசுறதுக்கே அதுக்கு கோவமா வருது, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி, மாப்பிள்ளைக்கு நான் ஏதாவது தெரியும்னா அவர் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருக்காரா, இல்ல அவருக்கே ஒன்றும் தெரியலையா? ஒன்னும் தெரியல, அவர் ஒரு விவரம் சொல்ல மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு சின்னவன் கூட சண்டை போட்டுட்டு இந்த பிள்ளை இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் இனி மேல படிச்சு என் வாழ்க்கையை பார்க்கறேன், நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி பொட்டி தூக்கிட்டு கிளம்பி போச்சு பாரு. அதோட சரி, அதுக்கப்புறம் இந்த பிள்ளை எங்க இருக்கு, என்ன ஆச்சு, என்ன விவரம், இனி திரும்பி வருமா, நம்ம சின்னவன் கூட சேர்ந்து வாழுமா, என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியலடி ராசம்மா. ஆக மொத்தம் அண்ணன் தங்கச்சி சேர்த்துக்கிட்டு என் பேரனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க, அதுதான் உண்மை. அதுலயே இப்ப இந்த பிள்ளை மாப்பிள்ளையோட தங்கச்சியா போயிட்டு அதனால ஒண்ணும் சொல்றதுக்கு வழி இல்ல, ஒண்ணும் செய்யறதுக்கு வழி இல்ல. ஏன் நம்ம என்ன சேர்த்து சொல்லிட்டோம்னா மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துரு, அப்புறம் தைரியமா நாங்க வாழணுமா இல்லையா? அதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு எதுவும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீ அப்படி எதுவும் பேசாம இருந்துட்டு என்ன செய்ய? என்ன ஏதுன்னு ஒரு முடிவு தெரிஞ்சதானே சின்னவனுக்கு நீ அடுத்து வேற கல்யாணம் பண்ணணுமா என்னன்னு என்னத்தையாவது பார்க்க முடியும். அல்லாம நீ அந்த பிள்ளை திரும்பி வரும்னு எந்த நம்பிக்கையில உட்காந்துருக்க? சின்னவனுக்கு வயசாகிட்டே போகுது, அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கணுமா இல்லையா? எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஒத்தையில கிடப்பேன்? தோ என் பேரன் சக்தியும் சின்னவனும் ஒன்னாதான் வளர்ந்தானுங்க, ஒன்னாதான் படிச்சானுங்க, எல்லாம் ஒன்னாதான் இருந்தானுங்க. இப்ப சக்தி குடும்பத்தோட பிள்ளையோட இருக்கையில அவன் மட்டும் ஒத்தையில கிடக்கும் போது அவனுக்கு மட்டும் இல்ல, பாக்குற நம்ம எல்லாருக்குமே சங்கடமா இருக்கா இல்லையா? சிட்டி ராசம்மா, என்ன செய்ய சொல்ற? சங்கடமா? எனக்கெல்லாம் நெஞ்சு வேகுதுட்டி. என் பேரனை ஒவ்வொரு நிமிஷம் பார்க்கையில இந்த பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு நினைச்சு எனக்கு வருத்தம் சொல்ல முடியலட்டி.
சொல்லு. அந்த பிள்ளை வரமாட்டா என்னைக்கே வந்திருக்கணும் மட்டி. 1.5 வருஷமாச்சு அது போய். இந்த 1.5 வருஷத்துல அது திரும்பி வராத பிள்ளையா இனிப்ப இதுக்கப்புறம் திரும்பி வந்துட போகுது. யாருக்காகவும் பார்க்கணும் மட்டும் இல்ல. இப்ப சின்னவன் மட்டும் சம்மதிச்சாண்டா நாளைக்கே என் பேரனுக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன். ஆனா அதுக்காக சம்மதிக்கணும் மாட்டி ராசம்மா. சம்மதிக்க மாட்டீங்கானே. போன வழியா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு கிடக்கான். கல்யாணத்தை பத்தி என்னதையாவது பேசணும்டா நீ பேசாத. அதை பத்தி என்னது பேசினா எனக்கு கோபம் வந்துரு. நான் இப்ப இங்க இருக்கணுமா வேண்டாமா, நான் வீட்ல இருந்து கிளம்பி போகட்டா அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லிவிடுவான். இனி அவன்கிட்ட என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது டீராசம்மா. சாகுற வரைக்கும் இந்த பயலை பார்த்து இப்படியே மனசு நொந்து போய் இருக்கணும் மட்டும் என் தலையில எழுதி இருக்கு. ஐயோ ஏன்டா இந்த பையன் இப்படி பண்றானோ தெரியலையே. இந்த பிள்ளை போனது வருத்தமா இருந்தா சரி, அடுத்து உடனே எதுவும் முடிவெடுக்க முடியாதுதான். ஆனா இப்போ 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. இனி இந்த பிள்ளை வரும்ன்ற நம்பிக்கையும் இல்ல. இனியே இப்படியே இருந்தா என்ன செய்ய? போனவ அவளுக்கென்று அவ வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவன் நிம்மதியா இருப்பாளாட்டிருக்கு. ஆனா அதுக்குன்னு நம்ம பேரை இப்படி ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? கேரட்டி சிம்மரனே சின்னவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் அப்படித்தான் சொல்லுவான். ஆனா நம்மளும் அப்படியே விட்டுற முடியாது. அவ ஆரம்பத்துல வேண்டாம் கிண்டாட்டதை சொல்லுவான். அப்புறம் நம்ம என்னத்தையாவது சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம்டா அப்புறம் அப்படியே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாம் சரியா போட்டி சிம்பரனே. என்னட்டி ராஜம்மா சொல்லுதேப்பா. அவன் சம்மதி இல்லாம எப்படி அவனுக்கு கல்யாணத்தை முடிக்க? எப்படினாச்சும் சொல்லி சம்மதிக்க வச்சுதான் ஆகணும். இனிப்ப அவன் இஷ்டப்பட்டு சம்மதிச்சாலும் சரி, இல்ல நீ எதையாவது சொல்லி அழுது கிழுது அவனை சம்மதிக்க வச்சாலும் சரி, எப்படியோ யாருக்காகனாச்சும் அவன் சம்மதிக்கணும். அவன் சம்மதிச்சு அவனுக்கு பிடிக்காம கல்யாணம் கட்டிட்டாலும் பரவாயில்ல. ஆனா வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டி வச்சுட்டோம்னா அப்படியே போக போக சரியாயிக்கணும். அவன் சரி ஆகுறது ஆகாதது வரப்போற பிள்ளைய பொறுத்து. வரப்போற பிள்ளை கொஞ்சம் நல்ல வாய் சாமர்த்தியமா அவனை எப்படியாவது மனசை மாத்துறாப்புல ஒரு பிள்ளை கிடைச்சதுன்னு வச்சுக்க, கொஞ்ச நாள்லயே அவன் சரியா இந்த பிள்ளையோட வாழ ஆரம்பிச்சிருவான். டி நீ சொல்றது சரிதான்டி ராசம்மா. இருந்தாலும் அவனை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசை மாத்துற மாதிரியான பிள்ளை எங்க கிடைக்கும், எங்க போய் பார்க்க? சரி அதெல்லாம் கிடைக்கும் முன்ன மாதிரியா? இப்ப அவ போலீஸ், அதுவும் எஸ்ஐன்னு சொன்னா பொண்ணா கிடைக்காது. அதெல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டி. இங்கே வேற எங்கேயும் வேண்டாம், இந்த ஊர்லயே எங்கனாவது சொல்லி வச்சு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து அவனுக்கு கெட்டி வச்சிருவோம். கெட்டி வைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்கு முதல்ல அவன் போனவளை மறக்கணுமே. அவன் தான் அந்த பிள்ளைய மறந்து தொலைய மாட்டேங்கிறானே. அங்க பெட்ரூம்ல போய் பாரு. அவளோட போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கு பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் அவனுக்கு வேலையே. ஏதோ இது